ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்லைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து வேகமாக தைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஆர்வம் எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஆனால் ஃபாஸ்ட்டுன்றது வரவே மாட்டேன் சிஸ்டர். நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு நாளைக்கு என்னால் ஒரு ப்ளவுஸ் இல்லை 2 ப்ளவுஸ் தான் என்னால் ஸ்டிச் பண்ண முடியுது அப்படின்ட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நல்லாவே ஃபாஸ்ட்டாக தைச்சிருந்தவங்க கொஞ்சம் டச் விட்டு போச்சு, நான் கொஞ்சம் தைக்கிறத வந்து கொஞ்சம் வெளியில் வேலை அதிகமாக இருந்ததுனால நான் மிஷினில் உட்காரதே கொஞ்சம் தவிர்த்துட்டேன். அதனால் இப்போ எனக்குமே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளவுஸ் எப்படி நம்ம வேகமாக தைக்கிறது, நம்ம எப்படி வந்து நம்மளுடைய வேகத்தை வந்து அதிகரிக்கிறது அப்படின்னும் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களுமே வந்து வேகமாக தைக்கிறது எப்படி, நம்மளும் எவ்வளோ இல்லை எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது அப்படின்றதுமே நீங்களும் பார்த்து இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக நீங்களும் கொண்டு போனால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம வந்து முன்னேறி செல்வதற்கு நிறைய வந்து வாய்ப்பு உண்டு. நம்ம வந்து இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது அப்படின்னா இது வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கை, அவ்வளோதான். புரியுதுங்களா? இன்றைக்கி நமக்கு இருக்கிற தன்னம்பிக்கை, இன்றைக்கி வந்து நம்மளால் ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் நம்மளால் ஒன்று தான் தைக்க முடியுது இல்லையா? அதே சமயம் உங்களுக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து நான் ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கே ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் காலையில் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஒரு நாளைக்கு 4, அதாவது 1 எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் 2 எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் 4 எங்கே இருக்குது. இதுக்கு எல்லாமே நாம் தான் வந்து இது வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா? 1 தான் தைக்க முடியும்னு நினைக்கிறோம், அது அதிகபட்சமாக ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சிட்றோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம 1 தான் டார்கெட் பண்ணும்போது இன்னொரு ப்ளவுஸுமே நம்மளால் ஸ்டிச் பண்ணி வைக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ண முடியும். நீங்கள் தான் தன்னம்பிக்கையோடு அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் நீங்கள் கையை வச்சு தைக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து உங்களுடைய மொபைல்லையோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் கடிகாரமோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமிங்கை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நூலெல்லாம் கோர்த்து வச்சுருங்க. லைனிங்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் எதனா பீஸ் வேணுமா அப்படின்றதையுமே கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ப்ளவுஸ் எடுக்கும்போது நம்ம டைமிங்கை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் ரெடியாக இருக்கும்போது நீங்கள் டைமிங்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த ஒரு ப்ளவுஸை தைக்கிறீங்க அப்படின்னும்போது அதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு மணி கரெக்டாக ஒரு மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மதியத்தில் 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ளவுஸு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை 1/2 ஹவரில் முடிக்கிறீங்களா, 3/4 மணி நேரம் 45 நிமிஷத்தில் முடிக்கிறீங்களா, இல்லை 1 ஹவரில் முடிக்கிறீங்களா அப்படின்றது உங்களுக்கு கிளியராக அதில் தெரிஞ்சிடும் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு நம்ம எவ்வளோ டைம் ஒரு ப்ளவுஸ்க்கு ஆச்சு அப்படின்றத பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ப்ளவுஸ்க்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ளவுஸை வந்து கண்ணு வந்து மைண்டும் சரி தான் போயிட்டு நம்ம அந்த டைமிங்கை வந்து பார்க்க சொல்லும். நம்மளுமே அந்த டைமிங்கை பார்த்து தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம். இதனால தான் சொல்கிறேன், நீங்கள் டைமிங்கை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களாலேயும் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க முடியும் அப்படின்னு நினச்சவங்களாலையுமே கண்டிப்பாக 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தைக்க முடியும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் முடியும் அப்படின்றத நீங்களுமே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து எனக்கு 35 நிமிஷம் ஆச்சு. இவங்களது வந்து பாடி சுத்த அளவு கொஞ்சம் பெருசு. இன்னொன்று என்னென்னா 1 மீட்ரு தான் இவங்க வந்து லைனிங்குமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இவங்க பாடி சுத்த அளவுக்குள்ள 1 மீட்டரே பத்தலை. இவங்களது வந்து 42 இன்ச்சு வந்துச்சு பாடி சுற்றளவு. அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு ப்ளவுஸ் துணி, அதாவது சேரீலேருந்து கட் பண்ணுற ப்ளவுஸ் துணிலாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு, லைனிங் பீஸ் பத்தலை. அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பாடியிலையுமே ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு லூஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கைக்குமே வந்து ஒட்டு வச்சுருந்தேன். எல்லாமே ஒட்டு வச்சதுனால எனக்கு வந்து கொஞ்சம் டைமிங் வந்து எக்ஸஸாகவே போயிடுச்சு. இதே வந்து நமக்கு ஒட்டு இல்லாமல் தைக்கிறோம் அப்படின்னாக்கா 20-25 நிமிஷத்தில் நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து அசால்ட்டாக வந்து நான் தைச்சிருவேன். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டு போட்டு தைக்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு டைம் வந்து 35 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ நேரத்தில் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து எடுக்கிறீங்க, அதை எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறீங்க அப்படின்றதுமே நீங்களுமே வந்து டைமிங்கை பார்த்து தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 ப்ளவுஸ், அதாவது ஒரு ப்ளவுஸ் தான் நான் தைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 4
இல்லை 5 ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும். இது நீங்கள் தைக்க முடியுன்றதுனால நீங்கள் வந்து ஒன்றா ஒரு ப்ளவுஸாக வந்து வெட்டி எடுத்துன்னு வந்து தைக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் தைக்க போகிறீங்கன்னு ஒரு 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 மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னா முடிஞ்சால் நீங்கள் மிஷினில் உட்காரத்துக்கு முன்னாடியே கூட வெட்டி வச்சுடுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நைட்டுக்கே கூட எல்லாத்தையுமே ஃப்ரீயாக உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, நம்மலாம் டின்னர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம், ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா, அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம அழகாக அது உட்காந்துக்கிட்டே நம்ம அந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அப்போ காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம மிஷினில் உட்காரும்போது நமக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அதே போல் நம்ம தைக்கிற டைம்லேயே வந்து நீங்கள் கொக்கி கட்டுற வேலையை வந்து வச்சுக்காதீங்க. இதில் வந்து நமக்கு டைமிங் வந்து வேஸ்ட்டாக போக செய்யும். தச்சு முடிச்சுட்டு மிஷின்லேருந்து தச்சு முடிச்சுட்டு எந்திரிச்சிட்ட உடனே நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு அழகாக உட்காந்து கொக்கி கட்டி எடுத்து வைக்கிறத பாருங்கள். நீங்கள் மிஷின்லேயே உட்காந்து நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே கொக்கி கட்டி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னும்போது அதுக்கு வந்து என்னென்னா டைமிங் வந்து இன்னுமே வந்து எக்ஸஸாக போகும். நமக்கு தச்சிட்டு இருக்கும்போதே அந்த சுறுசுறுப்பு வந்து கொஞ்சம் நமக்கு டல்லாகிடும், கொஞ்சம் சோம்பேறித்தனம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னும்போது ப்ளவுஸ் வேலையை மட்டும் பாருங்கள். ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டு எல்லாத்தையும் உட்காந்து கூட நீங்கள் கொக்கி கட்டிக்கலாம். அது போலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். அதே போல் சாதா ப்ளவுஸ்லாம் இருக்குது அப்படின்னா சாதா ப்ளவுஸுக்குமே வந்து நீங்கள் எப்படி நம்ம டைமிங் பார்க்கணும், அந்த டைமிங்க்கு எவ்வளோ வருது அதையுமே பாருங்கள். லைனிங் ப்ளவுஸ்க்கு வேறு மாதிரி வரும், சாதா ப்ளவுஸ்க்கு வேறு மாதிரி வரும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இது போல் ஃபாலோ பண்ணி தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு 5 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறபோது கண்டிப்பாக நம்மளாலையும் தைக்க முடியும். அதே போல் வந்து இப்போ வந்து கஸ்டமரே எனக்கு வந்து வரமாட்றாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல சிஸ்டர், எனக்கு கஸ்டமரே இல்லை. ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய லைஃப்பில் நான் வந்து கொஞ்சம் முன்னேறி வரணும், நான் வந்து இண்டிபெண்ட்டாக கொஞ்சம் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அவங்களுக்குலாம் வந்து கஸ்டமர் வந்துட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது இல்லையா. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் யோசிக்கணும். அதை நம்ம எப்படிலாம் நம்ம வந்து அந்த டைமை வந்து நம்ம செலவழிக்கணும், அதை வந்து நம்ம எப்படிலாம் யோசித்து நமக்கு கஸ்டமர் வர மாதிரி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுலாம் நிறைய விஷயம் இருக்குது. சின்னதாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து அடுத்தடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உங்களுக்கு வந்து யாருன்னா அங்கே பக்கத்தில் ஒரு டைலர் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா, ஃபேமஸான டைலர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட் வாங்கி தையுங்க. அப்படி அவங்களே கொடுக்கல அப்படின்னாலுமே இந்த கொக்கி கட்டுற வேலைலாம் இருந்தால் கூட கொஞ்சம் நாளைக்கு வாங்கி செய்யுங்க. அதுபோல் செய்கிறீங்க பார்த்தீங்களா, இப்படி அந்த வேலையை நீங்கள் வாங்கி செய்கிறது மூலிமா உங்களுக்குமே வந்து நிறைய பேர் வெளியில் பார்க்கும்போது நிறைய பேருடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் வழியாக உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.